வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 19ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து மே மாதம் 19ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி ராசி பலனில் அனைத்து ராசி மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி என்பவர்களுக்கும் சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். தற்பொழுது ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்கின்றார்கள். 2025 மே மாதம் 19ஆம் தேதி அன்று ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார். கேது பகவான் அதே நாள் மே மாதம் 19ஆம் தேதி 2025 கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். ராகு கேது எப்பொழுதும் நேருக்கு நேராக சமசப்தமாக இருக்கக்கூடியவர்கள். மேலும் ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள் பின்னோக்கி செல்வார்கள். மற்ற 7 கோள்கள் சூரியன் முதல் சனி வரை மற்ற 7 கோள்கள் முன்னோக்கி செல்லக்கூடியவர்கள் கிளாக் வைஸாக. ஆனால் ராகு கேது எப்பொழுதும் ஆன்டி கிளாக் வைஸாக வக்ரகதியில் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள். எனவே ராகு பகவான் மீன ராசியிலும் அதுக்கு பின் ராசியான கும்பராசிக்கு மே மாதம் 19 2025 பின்னோக்கி கும்பராசிக்கு வருகிறார். கேதுவும் அதே போலவே கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகு பகவான் கும்பராசியிலே 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். புரட்டாதி, சதயம் மற்றும் அவிட்டம். கேது பகவான் சிம்ம ராசியிலே 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். உத்திரம், பூரம் மற்றும் மகம். ஆகையால் இந்த 2025 மே 19 முதல் அடுத்த ஆண்டு 2026 டிசம்பர் 6 வரை ராகு கேது ஆகப்பட்டவர்கள் அவர்களுடைய ராசி பலனாகப்பட்டது கும்பராசியிலும் கன்னிராசி சிம்ம ராசியிலும் இருக்கின்ற ராகு கேது ஆகப்பட்டவர்கள் 566 நாட்கள் 566 டேஸ் இவர்கள் இந்த இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். எனவே இப்பொழுது ராகு மற்றும் கேது உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு பலாபலன்கள் கொடுக்கவிருக்கிறார்கள் என்பதை காணலாம். தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கான மே மாதம் 19ஆம் தேதி ஏற்படுகின்ற ராகு கேது பெயர்ச்சிக்குரிய கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவும் 12ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்திருந்தவர்கள் மே மாதம் 19 2025 அன்று பெயர்ச்சியாகிறார்கள். அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் மீன ராசியில் இருந்த ராகு பகவான் 5ஆம் இடம் என்கின்ற கும்ப ராசிக்கு வந்து கும்ப ராகுவாக அமர்கின்றார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த கேது பகவான் பின்னோக்கி சிம்ம ராசிக்கு சென்று 11ஆம் இடத்தில் சிம்ம கேதுவாக அமர்கின்றார். பொதுவாக 11ஆம் இடத்தில் ராகு கேது அமர்வது யோகம். உங்களுக்கு 11ஆம் இடத்தில் கேது அமர்வது யோகம். மேலும் 5ஆம் இடத்தில் ராகு அமர்வது உங்களுக்கு ஒரு வகையில் செல்வாக்கையும் நன்மையும் தனயோகத்தையும் கொடுக்கும். அது எவ்வாறு என்றும் பார்க்கலாம். முதலாவதாக நாம் ராகுவை பார்ப்போம்.
பொதுவாக ராகு கேது நிழல் கிரகங்கள். அவர்கள் எந்த வீட்டில் அமர்கின்றார்களோ அந்த வீட்டைப் போலவே செயல்படுவார்கள். இங்கு ராகு 5ஆம் இடம் கும்ப ராசியிலே அமர்கின்ற பொழுது அது சனியோடைய வீடு. சனியை போல் யோகத்தை செய்வார். மேலும் சனி இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அதாவது மார்ச் மாதம் 29 முதல் வந்து அமர்ந்து விட்டார். அவ்வாறு அவர் அமர்ந்திருப்பதினால் உங்களுக்கு 6இல் சனி யோகமாக இருப்பதால் 5இல் அமர்கின்ற ராகு பகவானும் உங்களுக்கு சனியைப் போலவே யோகத்தை செய்வார். மேலும் ராகு 5இல் அமர்கின்ற பொழுது குருவோடைய பார்வையும் பெறுவார் அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரை. பொதுவாக குரு ராகுவை பார்ப்பது நவ பஞ்ச ராஜயோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கும். குரு ராகுவை பார்ப்பது அரிதாக ஏற்படக்கூடிய ஒன்று. பொதுவாக ராகு கேது பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள், குருவோ முன்னோக்கி செல்லக்கூடியவர். இவ்வாறு ராகுவை குரு பார்ப்பது எப்பொழுதாவது ஏற்படுவது தான், அடிக்கடி தான் ஏற்படாது. ஆனால் குருவும் ஆண்டுக்கோள், ராகுவும் ஆண்டுக்கோள் இல்லையா? ஆகையால் இந்த மே மாதம் 19, 2025 முதல் டிசம்பர் 6, 2026 வரை ராகு 5இலும் கேது 11இலும் இருக்கப் போகிறார்கள். 566 நாட்கள், 566 டேஸ். இதில் நம்ம ராகுவை பார்க்கும்போது 5இல் இருக்கிற ராகு குருவால் பார்க்கப்படுகிறார். அடுத்த வருடம் ஜூன் வரை 80 நாள் ராகு மிகுந்த நன்மைகளை தான் செய்வார் 5இல் இருந்தாலும். மேலும் சனியும் 6இல் இருக்கிறனால அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகு 5இல் அமர்கின்ற பொழுது பூர்வீக சொத்துக்கள் சேரும். பூர்வீக சொத்து, புதிய சொத்து சேர்க்கை போன்றவைகள் ஏற்படும். புத்திர வாக்கியம் ஏற்படும். மேலும் ராகு சனியைப் போல் செயல்படுவதனால் சனியுடைய யோகத்தை, சனி உங்களுக்கு முழுமையான யோகாதிபதி துலாம் ராசிக்கு. எனவே சனியைப் போல் இன்னும் யோகத்தை அவசியம். பொதுவாக ராகு உங்களுக்கு எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டிற்கு 5ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்வார். அந்த வீட்டுக்கு 5ஆம் வீடு, அப்போ கும்பத்துக்கு 5ஆம் வீட்டையும் கும்பத்துக்கு 9ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்வார். கும்பத்திற்கு 5ஆம் வீடு மிதுனம், கும்பத்திற்கு 9ஆம் வீடு உங்கள் ராசியான துலாம். பிருகுநாடி ஜோதிடத்தில் பிருகு முனிவர் சொல்கின்றார். பிருகு முனிவர் என்ன சொல்கிறார்? ராகு அமர்கின்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார், 9ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார் என்று காரணம் பார்க்கின்ற பொழுதுதான் முன்னோர்கள், மகரிஷிகள், பித்ருக்கள், மகரிஷிகள், முனிவர்கள் எவ்வளவு அழகாக, சித்தர்கள் எப்படி சொல்லுகிறார்கள். ராகு இருக்கின்ற வீடு கும்பம். அந்த கும்ப ராசியில் இருக்கின்ற நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம், செவ்வாயோடைய நட்சத்திரம். அதன் பிறகு சதயம், ராகுவோடைய நட்சத்திரம். அதன் பிறகு பூரட்டாதி, குருவோடைய நட்சத்திரம். சரிங்களா துலாம் ராசி சகோதர சகோதரிகளே? அப்போ ராகுக்கு இருக்கிற வீட்டுக்கு 5ஆம் வீடு மிதுனம் பார்த்தீங்கன்னா அதே நட்சத்திர அதிபதியில் தான் வருவாங்க. அதாவது ராகுவோடைய கும்பத்துக்கு 5ஆம் வீடான மிதுனத்திலும் பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய நட்சத்திரமான மிருகசீரிஷம் வரும். ராகுவோடைய நட்சத்திரமான திருவாதிரை வரும். அதன் பிறகு குருவோடைய நட்சத்திரமான புனர்பூசம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுவுக்கு 9ஆம் வீடு, கும்பத்திற்கு 9ஆம், ராகு இருக்கிற வீடு கும்பராகுக்கு 9ஆம் வீடு துலாம் இல்லையா? நீங்கள் துலாமில் பிறந்தீங்களா? உங்கள் ராசியை பாருங்களேன். உங்கள் ராசி என்பது சித்திரை நட்சத்திரம் வரும், செவ்வாயோட நட்சத்திரம். நீங்கள் சித்திரையில் பிறந்தவங்களாக இருப்பீங்க. இல்லை சுவாதி வரும், சுவாதி நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரம், நீங்கள் சுவாதியில் பிறந்தவங்களாக இருப்பீங்க. அல்லது விசாக நட்சத்திரம் துலாம் ராசியில் வரும், நீங்கள் விசாகத்தில் பிறந்தாங்க. ஆனாலும் துலாம் ராசிக்குரிய ராகு கேது பயிற்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 3 நட்சத்திரம் பிறந்தவராகத்தான் நீங்கள் ஒருவராகத்தான். இந்த 3 நட்சத்திரம் ஒன்றில் நீங்கள் பிறந்தவர்களாக, 3 நட்சத்திரமும் ஒரே ஆள் பிறக்க முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் சித்திரை, சுவாதி, விசாகத்தில் பிறந்தவர். எனவே ராகு 5இல் அமர்கின்ற மிதுனம் பலம் பெறும், துலாம் பலம் பெறும். இப்படி ராகு உங்களுக்கு 6இல் சனி, குரு பார்வை, அதுவும் 9இல் இருக்கிற குருவுடைய பார்வை என்று துலாம் ராசிக்கு மிக மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலம். ராகு கேது பேச்சு, குருவும் 9இல் வர்றது யோகம். 5இல் சனி, 6இல் சனி, 5இல் ராகுன்ட்டு ராகு சனி குருனா கேதுவை விட்டுமே. அடுத்ததாக கேது வரப்போம், அவர் 11இல் இருக்கார் இல்லையா? எனவே ராகு இப்போது இதுவரை நட்சத்திரங்களை பார்த்து எந்தெந்த நட்சத்திரங்கள் எவ்வளவு மாதங்கள் சஞ்சாரம் செய்கிறான்னு முதல்ல பார்ப்போம். அடுத்ததாக அப்படி பார்க்கும் பொழுது முதலாவதாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் வருவார். குருவோடைய நட்சத்திரத்தில் எவ்வளவு மாதங்கள் என்று பார்த்தால் மே 19 முதல் நவம்பர் 23, 2025 வரை 6 மாதங்கள். இந்த 6 மாதங்கள் குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதி இருப்பதும், குருவோ 9இலிருந்து ராகுவை பார்க்கின்ற நவபஞ்ச ராஜயோகம் முழுமையாக உங்களுக்கு வேலை செய்யும். நவபஞ்ச ராஜயோகம் உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும்.
ஆகையால் உங்களுக்கு இந்த மாதங்கள் 6 மாதங்கள் சகல விதத்தும் செல்வாக்கு, யோகம், அதிர்ஷ்டம், பொருளாதார முன்னேற்றம், பெரிய அளவிலே ஒரு வாய்ப்புகள், சமூகத்தில் மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, உற்றத்தார், உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் உங்களை புகழக்கூடிய, புகழ் பெறக்கூடிய மற்றும் செல்வச் சேர்க்கை ஏற்படக்கூடிய நவபஞ்ச ராஜயோகத்தினால் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையிலே பெரிய அளவிலே ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த மாதங்கள் இந்த 6 மாதங்கள். அதன் பிறகு அதாவது நவம்பர் 23 முதல் 2025 நவம்பர் 23 முதல் ஆகஸ்ட் 1, 2026 வரை அந்த மாதங்களிலே ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் சஞ்சாரம் செய்வார். அதுவும் உங்களுக்கு நன்மையும் யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய காலம். சொந்த நட்சத்திரம், குருவோடைய பார்வை ஜூன் மாதம் வரை இருக்கும். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுதும் உங்களுக்கு சனி 6லேயே தான் இருப்பார். எனவே ராகு சொந்த நட்சத்திரம் இருக்கும்போது அற்புதமான யோகத்தையும் அதிகமான யோகத்தையுமாக செயல்படுத்துவார். அதன் பிறகு என்று பார்க்கின்ற ஆகஸ்ட் 1 இரவு முதல் டிசம்பர் 6, 2026 ஆகஸ்ட் 1, 2026 முதல் டிசம்பர் 6, 2026 அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். அந்த நட்சத்திரமான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 7க்குரியவர். அந்த நேரங்களில் திருமண யோகம் நடைபெறும் மற்றும் உங்களுடைய பொருளாதாரம், தனயோகம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், 7ல் ஒரு நண்பர்களால் ஆதாயம், புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம், எந்த ஒரு முயற்சியும் பண வரவு, எல்லாமே ஒரு முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு சிறந்த புத்திசாலித்தனம், கல்வியிலே முன்னேற்றம் மற்றும் ஒரு வார்த்தையிலே மதிப்பு, மரியாதை சொல்கிற ஒரு வார்த்தை மகத்தில் ஒரு பெரிய விஷயமா அது மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்கள் பேச்சுக்கு ஒரு தனி மரியாதை சமூகத்தில் ஏற்படும். இது செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும். இதெல்லாம் ராகு 5ல் இருக்கிற யோகத்தை நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு கூறினேன். இனி கேதுவை பார்ப்போம். கேது உங்களுக்கு 11க்கு வர 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் கேது வருவது மிக மிக யோகத்தை தரக்கூடியது. அவ்வாறு 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்தில் உங்களுக்கு கேது அமர்வதும் அது சனிக்கு 6ஆம் இடமாக வருவதும் 6க்கு 6 அதுதான் 11, 6க்கு 6 அதான் 11னா சனி இருக்கின்ற வீடு உங்களுக்கு மீனத்தில் உங்கள் ராசிக்கு 6, சனிக்கு 6ஆம் வீடாகப்பட்ட சிம்மத்தில் கேது, சனி கேது அவங்க 6க்கு 6 சனிக்கு 6ல் கேது இருக்க சனியும் உங்களுக்கு யோகக்காரம் என்றால் இன்னும் யோகம் அதிகமாகும் கேதுவால். எனவே இந்த காலங்களிலே உங்களுக்கு குருவுக்கு 3லும் கேது வருவார். எனவே குருவுக்கு 3லும் கேது வருகின்ற யோகம் இருப்பதனால் கேது ஆன்மீகத்தில் மட்டுமல்ல ஞானக்காரர்கள் மட்டுமல்ல சமூகத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு புகழை கொடுக்கக்கூடியவரும் கேது. ஞானம் எல்லாவற்றையும் ஒரு ஞானத்தின் அடிப்படையில் எல்லாவற்றையும் உங்களுக்கு சீக்கிரமாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறமையை கொடுப்பார். ராகு, சனி, குரு எல்லாம் பலமாக இருக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகள், தெளிவான முயற்சிகள், அந்த முயற்சியிலே தைரியம். 6க்கு 6 என்று சனிக்கு 6ல் கேது முன்னால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல். உபசயஸ்தானம் என்பார்கள். 3, 6, 10, 11 6லே உங்களுக்கு சனி இருப்பதும் 11லே கேது இருப்பன்ற அவர்கள் சனிக்கு 6ல் கேது இருப்பதனால் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் திடீர் யோகத்தையும் திடீர் தனலாபத்தையும் கேதுவால் ஏற்படும். தொழிலிலே முன்னேற்றம், புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம், அதுவும் லாபகரமாக நடைபெறக்கூடிய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நிலை, வியாபார அபிவிருத்தி, புதிய வியாபார கிளைகள் புதிதாக துவங்கக்கூடிய ஒரே வியாபாரத்தில் பல இடங்களில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதுக்குரிய செல்வாக்கு, அதுக்குரிய பண வரவு கிடைக்கும். எல்லா வியாபாரம் எல்லா இடத்திலும் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு, பதவி உயர்வு, மேலும் அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம், இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பான காலமாக 11ல் இருக்கின்ற சிம்ம கேது ஏற்படுத்துவார். கேது இப்படி சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரங்களை பார்க்கலாம். கேது முதல்ல உத்திரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். மே 19, 2025 முதல் ஜூலை 21, 2025 வரை. சுத்திரம் நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். சூரிய நட்சத்திரம் இந்த கொஞ்சம் பொறுமை நிதானம். ஆனால் சனி 6லேயும் குரு 9ல் இருக்கிறனால பாதிப்பில் நன்மை தான் சூரியனோட நட்சத்திரம் என்றது. ஆனால் அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ஜூலை 21 மதியம் முதல் அடுத்த ஆண்டு 2026 மார்ச் 31 வரை சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். சுக்கிரன் உங்களுக்கு ராசியாதிபதி. எனவே லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது ராசியாதிபதியை போல் செயல்படுவார். அப்போ இன்னும் லாபம், யோகம், வெற்றி, செல்வாக்கு, பண யோகம், லாபத்தில் உங்களுக்கு லாபம் என்றால் என்ன?
எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் லாபம், தன லாபம், பொருளாதார லாபம், பித்ரு லாபம், செல்வாக்கு, பக்கம் மனை லாபம், வீடு யோகம், வீடு லாபம், எல்லாம் லாபம் 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 பிளா 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 லாபம் 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 லாபம்ட்டு போயிட்டே இருக்கும். ஆகையால் சுக்கிரன் நட்சத்திரம் செய்கின்ற, அதாவது ஜூலை 21, 2025 முதல் மார்ச் 31, 2026 வரை சகல விதத்திலும் உங்களுக்கு யோகம். 6ல் சனியும் இருக்கப் போகிற அந்த காலகட்டங்களில். ஆகையால் துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, எல்லா முயற்சியும் தைரியமாக எடுங்கள். முயற்சியிலே வெற்றி, தைரியமான முடிவுகள், செயல்களிலே சிறப்பு, ஆற்றல் திறன் வெளிப்படுத்தக்கூடிய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எல்லாம் நல்ல நேரம் வந்தோன்னா எல்லாம் கூடி வரும் இல்லையா, அது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மார்ச் 31 இரவு முதல் டிசம்பர் 6, இதெல்லாம் 2026, மார்ச் 31, 2026 முதல் டிசம்பர் 6, 2026 கேதுவோடைய நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் கேது சஞ்சாரம் செய்வார். மகம் நட்சத்திரம் பித்ருக்களுடைய நட்சத்திரம். எனவே பித்ருக்களுடைய ஆசி கிடைக்கும். இந்த நேரங்களிலே மார்ச் 31, 2026 டிசம்பர் 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் கட்டாயமாக. ஏன்னா நிறைய சம்பாதிச்சிருவீங்க இல்லையா, அந்த நேரத்தில் இறை பணிக்கிறதுனா செய்யுங்க. இந்த மக நட்சத்திரன்றது ஆன்மீக நட்சத்திரம். ஆக அந்த நேரத்தில் கேது ஆன்மீக நட்சத்திரமாக சொந்த நட்சத்திரம் செய்ய மட்டும் நீங்கள் இறைப்பணிக்கான கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது செய்வது, அல்லது கோவில் அன்னதான திட்டத்துக்கு ஒரு நாள் நீங்கள் ஏதாவது அந்த நாள் நீங்களுக்கான நாளும் உங்கள் பிறந்த தேதியாக வைத்துக் கொள்ளலாம். உங்கள் மேலே அந்த ஒரு மாதம் உங்களுடைய வீட்டில் குழந்தைகள் உங்கள் பிறந்த நாளோ, உங்கள் திருமண நாளோ, அல்லது உங்களுடைய மனைவி, கணவர் அல்லது குழந்தைகள் என்று ஏதாவது நல்ல நாளில் நீங்கள் ஒரு அன்னதானத்துக்கான கோவிலுக்கு செய்ய, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முடிஞ்ச நன்கொடையை கொடுங்க. இந்த மாதிரியான இறைப்பணியில் அனாதாசிரமத்துக்கு, எனக்கு கேதுவுக்கு ஆன்மீகத்து மட்டும் பேரின்பத்தில் ஒரு இல்லாதவங்களுக்கு செய்கிறதும் கேதுவுக்கு பிடிக்கும், அவற்றை செய்யுங்கள். மேலும் மக நட்சத்திரத்தில் கேது சங்காரம் செய்கின்ற பொழுது சங்கடர சதுர்த்தி அன்று கணபதி வழிபாடு செய்யுங்கள். சங்கடர சதுர்த்தி அன்று கணபதி தினந்தோறும் வழிபாடு செய்யும். 11 இருக்கிற கேது இன்னும் நன்மைகளை செய்வார். கேதுவோடைய அதி தேவதா, வினைகளை அகற்றக்கூடிய விநாயகர், கணங்களின் அதிபதி. தூமகேதுவே போற்றி. தூமகேது என்பது கணபதியின் பெயர். ஓம் ஸ்ரீ தூமகேதுவே நமகா, ஓம் ஸ்ரீ தூமகேதுவே நமகா என்று கேதுவோடைய அந்த கணபதியுடைய அந்த நட்சத்திரத்தை கூறுவது இன்னும் நன்மைகளை அதிகமாக கொடுக்கும். எனவே துலாம் ராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, 11லே இருக்கின்ற கேதுவும் உங்களுக்கு யோகத்தையும், 5லே இருக்கின்ற ராகு 9ஆம் இடமான மிதுனத்தையும் உங்கள் ராசியையும் அவர் தொடர்பு கொள்கின்ற அந்த யோகமும் முழுமையாக கிடைக்கப் பெறுவதனால், துலாம் ராசிக்கு 6லே சனியும் இருப்பதனால், 9லே குரு 1 வருடம் இருக்கப் போவதனால், மே 14 தான் குரு பயிற்சி 1 வருடம் இருக்கப் போவதனால், இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம். எல்லாவற்றும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நீங்கள் எல்லாம் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிற சாதனை செய்யக்கூடிய எண்ணங்களுடைய குறிக்கோள்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணிய வெளிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த காலத்திலே மிக விரைவாக கிடைக்கக்கூடிய யோகம் பெறப்போகின்றீர்கள். இவற்றிலே இறைப்பணிக்கு நீங்கள் தொடர்ந்து ஏதாவது செய்வதன் மூலம் உங்களுடைய புண்ணியமும் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்கள் வெற்றிகரமாக கடவுளுடைய பிரபஞ்சத்துடைய அருளால் மிக சிறப்பாக கிடைக்கப் பெறும். இதை பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யுங்கள். துலாம் ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பதிவேற்றம் நம்முடைய சேனலில் செய்திருக்கோம், அதையும் பாருங்கள். 9லே இருக்கக்கூடிய குரு எத்தகைய யோகத்தை தரப்போகிறார் என்று. குரு ராகுவை பார்ப்பது மிக சிறப்பு. எனவே இந்த தருணங்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் துலாம் ராசி அன்பர்களான உங்களுக்கு ராகு கேது பேச்சிலே சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.